ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎல்பி, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, டெக்னீஷியன், ஜேஇ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நோட்டீஸ் ஆன் டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் ஜென் 1 2024 ஏஎல்பி, ஜென் 1 2024 எஸ்ஐ, ஜென் 2 2024 டெக்னீஷியன், ஜென் 3 2024 ஜேஇ, சிஎம்ஏ, மெட்ரலஜிக்கல் சூப்பர்வைசர். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் தான் கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஏஎல்பிக்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா 25/11/2024 இருந்து 29/11/2024 வரைக்கும் ஏஎல்பி எக்ஸாமுக்கான சிபிடி 1 இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது 25 நவம்பர், இப்போ அக்டோபரா, ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 2/12/2024 இருந்து 5/12/2024 வரைக்கும் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதே மாதிரி டெக்னீஷியனுக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா 16/12/2024 இருந்து 26/12/2024 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜேஇ அண்ட் மற்ற எக்ஸாம்ஸுக்கான எக்ஸாம் டேட் பாத்தீங்கன்னா 6/12/2024 இருந்து 13/12/2024 வரைக்கும் இதுக்கான சிபிடி 1 வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட்டை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The link for viewing the exam city and date and downloading of travel authority for SCST candidate will be made live 10 days prior to the exam date for respective zones on the official websites of ஆல் ஆர்ஆர்பிஸ். ஓகேவா? சோ உங்களோட எக்ஸாம் சிட்டி என்ன, எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கறத எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அந்தந்த வெப்சைட்ல நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. Downloading of e-call letter will start 4 days prior to exam date mentioned in the exam city and date intimation link. ஓகேவா? சோ உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் authentication of candidates will be done in the exam center prior to entry in the exam hall. Candidates are required to bring their original Aadhaar card. Candidates are once again advised to authenticate their identification through Aadhaar verification if not done already by logging in with their credential at www.rrbapply.government.in to facilitate smooth entry at exam center. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வெரிஃபிகேஷன் வந்து வைப்பாங்க. சோ அதனால எல்லாருமே என்ன பண்ணணும், உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. Candidates are advised to refer only the official websites of RRB for latest updates on the recruitment process. Please do not be misled by unauthenticated sources. இது எப்போ சொல்றதா? Beware of doubts who try to misguide candidates with the fake promises of appointment for jobs. இதுவும் எப்போ சொல்றதா? ஓகேவா? சோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஏஎல்பி, ஆர்பிஎஃப், எஸ்ஏ, டெக்னீஷியன், ஜேஇ எக்ஸாம் இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா எல்லாருமே சிலபஸை முடிச்சிருப்பீங்க. ஏன்னா ஏஎல்பி தான் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல வந்து நோட்டிபிகேஷன், ஜனவரியில வந்து நோட்டிபிகேஷன். டெக்னீஷியன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரியில வந்துச்சு. சோ இந்த எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அது மார்ச்ல வந்துச்சு. ஓகேவா? சோ இதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்தே கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் ஆகுது. கண்டிப்பா நீங்க சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்ப டெஸ்ட் போட்டு பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி இதுக்கு அடுத்து என்டிபிசி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இன்னுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காதீங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க, படிச்சாதான் போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? சோ நல்லா படிங்க, டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட்ல மார்க் கம்மியா வந்தாலும் ஒரி பண்ணாதீங்க. அடுத்த டெஸ்ட்ல இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. எடுக்கக்கூடிய டெஸ்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்னோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ பிளே ஸ்டோர்ல போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஃப்ரீ புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ அந்த புக்ஸை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழ் மீடியம் என்ன புக் ரெஃபர் பண்ணணும், இங்கிலீஷ் மீடியம் என்ன புக் ரெஃபர் பண்ணணுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க என்டிபிசி, ஏஎல்பின்னு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஓகே, சோ அது மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு, நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர் உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கணும். ஸோ டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ வெறித்தனமா படிங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.